நமஸ்காரங்கள். ஸ்ரீனிவாசைதி ஸ்ரேஷ்டதயாபாத்திரம் குணான்விதः கௌசிகோऽனந்தரङ्गार्यश्रिं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरो वैराग्यभाग्यो रथो वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीश्रीनिवासाद्गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्थितनीं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेळनिलयं श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वयिगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। नारायणाख्येतिराजपदाब्जभृङ्गः श्रीवासयोगिगुरुणार्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीश्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये। श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनतं श्रीनिवासमुनिं भजे। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तरितराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देकसिन्धो रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये। पिगाहे यामुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शे यत्र कृष्णकृतादरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहं यस्य नैगमिकं तत्त्वं नस्तामलगतां गतं यस्य सारस्वतस्रोतो कुलामोदवासितं श्रुतीनां विश्रमायालं शठारिं तमुपास्महे। वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवती सखं यद्वेत्र शिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सह धर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धितामनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम्। कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ஷீரொன்னதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரம் நற்சொன்ன பழமொழிகள் ஓரொன்னு தானேமையாதோதாரணியில் வாழ்வார்க்கு ஆனேரப்போமளவும் வாழ்வு பிரख्यात श्रुति विभवान् गुरून् शेषान् प्रश्रित्य प्रणेति वेङ्कटेशः लक्ष्मीश प्रपदन वैभव प्रतिष्ठां रागान्ध्यः प्रशमनकरीं रहस्य रक्षाम् चिदचित्परतत्त्वानां तत्त्वयाथार्थ्यवेदिने रामानुजाय मुनये नमो मम गरीयसे। युते रामानुजाय नमः। நிகமாந்தமகாதேஷ்காய நமः. ஸ்ரீரங்க கத்தியத்தில் ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷமான ஆளவந்தாரும் ஸ்ரீ பாஷ்யக்காரரும் விசேஷமாக சொல்லக்கூடிய பகவானோட ஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு சமஸ்த பதம் சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம் அப்படின்றது. அதோட விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணோம். அப்புறம் பகவான் தன்னோட அதீனத்தில் எல்லாத்தையுமே வச்சுன்னு இருக்கான் அப்படின்னா சர்வ நியந்திரத்துவம், அதே மாதிரி பகவானுக்கு சர்வ காரணத்துவம் சொல்லப்பட்டது. சர்வ காரணனான சர்வ நியந்தாவான பகவான் அந்த காரணத்துவத்தில் தோஷங்கள் வருது அப்படின்னு எது பரபட்சங்களை எல்லாம் சொல்கிறாளோ அந்த தோஷங்கள் எல்லாம் எதுவுமே பகவானுக்கு இல்லை அப்படின்றது. ரெண்டாவதாக உடனே பகவானோட சர்வாதீனத்துவம் அதே மாதிரியே சர்வ காரணத்துவம் சொல்லி சகல் தோஷ ரஹிதத்துவம் கிளேஷ கர்மாதி அசேஷ தோஷ அசம்ஸ்பிருஷ்டத்துவம் அப்படின்றத நிரூபணம் பண்ணார். அதனாலே அந்த அசம்ஸ்பிருஷ்டா என்ற சப்தத்தினாலே சுவாவமாய் அவனுடையது தோஷத்துக்கு அனர்ஹமாக இருக்கக்கூடிய சுவாவம். அதனாலே கதாச்சிதப்பி தோஷஸ்பர்ஷா நாஸ்தி. எந்த சமயத்திலையும் அந்த காரணத்திலையும் பகவானுக்கு தோஷத்தோட சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு புராணத்தில் அதில் ஒரு ஸ்லோகத்தில் பரப்பராணாம் சகலானேத்திர கிளேஷாதயா சந்தி பராவரேஷே அப்படின்னு ஒரு ஸ்லோகத்திலேயே பகவானோட உபயலிங்கத்துவத்தை சங்கிரகமாக சொல்றார். எல்லாருக்குன்னு உத்கிருஷ்டனானவன், உத்கிருஷ்டாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேவதைகள் யார் இருக்காளோ பிரம்மாவிற்கும் சதுர்முகனுவிற்கும் அவனோட உத்கிருஷ்டனான பகவான் பரஹா பராணாம் பரஹா
அவனுக்கு எந்த கிளேசங்களும் எதுவுமே இல்லை அப்படின்னா கிளேச ஜென்மத்தினால் சப்தத்தினாலே யோக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கிளேச கர்மா விபாக ஆசை தோஷைஹி அசம்ஸ்பிருஷ்டா அப்படின்னு சொன்ன மாதிரி அபராமிருஷ்டா அப்படின்னு சொல்லப்பட்ட யோக சூத்திரம் அது. அந்த மாதிரி பகவானுக்கு எந்த தோஷத்தோட சம்பவனையும் இல்லை அப்படின்றத சொல்லி இப்போ அவ நம்ம பிராபியத்துக்கும் பிராபகத்துவத்துக்கும் முக்கியமான பகவானுடைய அசாதாரணமான குணங்களை அனுசந்தானம் பண்றா. அதுல ஆரம்பத்திலேயே வரக்கூடிய சப்தம் சுவாபாவிகா அப்படின்றது. இதனாலேயே சகலேதர வியாவிருத்தி பகவானுக்கு கிடைக்கிறது. சுவாபாவிகானவதிக அதிசய ஞானபலேஸ்வரிய வீரிய சக்தி தேஜா அப்படின்னு முதல்ல ஷாட்குண்யத்தை சொல்றார். ஷாட்குண்யம் எல்லாமே அவனோட குணங்கள் எல்லாம் சுவாபாவிகம்ன்றது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும், அன்வைக்கணும். சுவாபாவிகமானது அதனால நித்யாவோட வியாவிருத்தியும் கிடைச்சி விடுது. அதனால அச்சேதனம் பத்தம் முக்தம் நித்யா சகலேதர வியாவிருத்தி பகவானுக்கு இந்த சுவாபாவிக சப்தத்தினாலேயே கிடைச்சி விடுறது. எல்லாம் அவனுக்கு சுவாபாவிகம். மற்ற வாழ்க்கையெல்லாம் பகவானோட அனுகிரகத்தினாலே வந்தது இதெல்லாம் அப்படின்னு ஸ்பஷ்டமாக அது பகவானோட ஸ்வரூபத்தை வந்து தனியா சொல்றது இந்த சப்தமே. அப்புறம் ஷாட்குண்யம்ன்றது பிரதானமான குணங்கள். அத தேஜோபலைஸ்வரியம் இத்தியாதிபிஹி உக்தான் நிரூபித ஸ்வரூப விசேஷக தர்மானாக அப்படின்னு சுவாபாவிகா இதெல்லாமே நிரூபித ஸ்வரூப விசேஷகங்கள் அப்படின்னு. சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்றது சுவாதீன திரிகிருத சேத்தனா. அப்புறம் கிளேச கர்மா பாக ஆசயாதிஹி அவன் அபராமிருஷ்டகான்னு சொல்லி அர்த்தம். இதெல்லாமே உபயலிங்கத்துவத்தை சொல்றது. அவனோட ஸ்வரூப நிரூபகத்துவம் சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அமலம் அப்படின்றது பிரம்மசூத்திரத்தில் சொல்ல மாதிரி, உபனிஷத்துல சொல்ல மாதிரி. அந்த பகவானோட ஸ்வரூபம் நமக்கு முதல்ல நிரூபிதமாச்சுன்னா அந்த நிரூபிதமான ஸ்வரூபத்தில் அதிகமான விசேஷணங்கள் எத்தனையோ இருக்கு அனந்தமாக. அதை இப்போ சொல்ல போறார். நிரூபித ஸ்வரூப விசேஷக தர்மான ஸ்வரூபம் முதல்ல நிரூபணம் பண்ணி அர்த்தம். இதுதான் பகவான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா யுனிக் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்றது ஸ்வரூப நிரூபக தர்மங்கள். அதுக்கு மேலே பகவானோட மற்ற தர்மங்கள் எல்லாம் நிரூபித ஸ்வரூப விசேஷங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இது எல்லாமே அவனுக்கு யூனிக் தான். ஏன்னா சுவாபாவிகம்னு சொல்லிவிட்டா எல்லாமே பகவானுக்கு தான் அசாதாரணமாக இருக்கு. ஆனாலும் ஸ்வரூபத்தை நிரூபணம் பண்ணுறதுக்கு முக்கியமானது ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. சுவாபாவிகத்துவம் மிக நித்தியத்துவம் அனன்யாதீனத்துவஞ்சா. இது ரெண்டும் சுவாபாவிக சப்தத்துக்கு விசேஷமான அர்த்தங்கள் என்னன்னா நித்தியமாக இருக்கிறது, அனன்யாதீனம் அப்படின்றது ரொம்ப பிரதானம் அது. இதனால நித்யானாம் முக்தானாஞ்ச ஜானாதிபிய ஏதத் ஞானாதேகே வியவச்சேதா. பகவானுடைய ஞான சக்தி பலேஸ்வரி வீர எல்லா குணங்களும் கூட மற்ற எல்லா சேத்தனாக்கள் எல்லாருக்கும் இது விசேஷமானது, இது வேறையானது அப்படின்னு சொல்றது. இதனாலே அவளதெல்லாம் அந்யாதீனம் பகவானோட அதீனத்திலேயே எல்லாமே இருக்கிறது. தத் பலாதிபியா வியவச்சேதஸ்து அனவதிக அதிசயத்வாது. பலம் அப்படின்னு சொன்னா அவன் பகவானுக்கு இருக்கக்கூடிய தாரண சாமர்த்தியம் முதலானதெல்லாம் மற்றவாளுக்கு இன்னும் இவனுக்கு எப்படி அதிகமானதுன்னா இவனுக்கு அனவதிகாதிசயமாக இருக்கு. இதுக்கு இன்னும் மேல்பட்டது அதிகமானது ஒன்று கிடையாது அப்படின்னு. சுவாபேட்சையா உத்கிருஷ்டாவதிரைத்தா அதிசயா ஏஷாம் தே அனவதிகாதிசயாக அப்படின்னு சொல்றார். உத்கிருஷ்ட அவதி ரஹிதா தன்னோட தனக்கு இன்னும் அதிகமான ஒரு அதிசயம் இல்லாதது அனவதிகாதிசயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதிசயம்னா எக்ஸலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பகவானோட குணங்களுக்கு இன்னும் உத்கிருஷ்டமான குணங்கள் மற்ற யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்றது. இதுக்கு இன்னும் அதிகமான
ஒரு அதிசயம் உள்ளக்கூடிய எந்த பதார்த்தமும் கிடையாது அப்படின்றது அனவதிகாதிசயம் கூடிய சப்தம் சொல்றது. ஞானம் அப்படின்றது இங்கே சர்வ விஷய நித்திய சாட்சா்கார ரூபம் அப்படின்னார். இதுதான் அவர் நாதமுனிகள் சொல்லக்கூடியது. அவன் எப்பவுமே எல்லா காலத்திலையும் எல்லாத்தையும் சாட்சாத்காரம் பண்ணிக்கோறான் ஸ்வதா அப்படின்னுட்டு. யுகபத்து எல்லாத்துமே பிரத்யக்ஷேண சதா ஸ்வதா யஹ வேத்தி யுகபத்து சர்வம் பிரத்யக்ஷேண சதா ஸ்வதா அப்படின்னுட்டு பகவானுடைய சர்வஜத்துவத்துக்கு வந்து நாதமுனிகள் சொல்லக்கூடிய விஷயம். அதோட அர்த்தம் என்னன்னா, யஹா வேத்தி யுகபத்து, யுகபத்துன்னா ஏக காலத்துல, பிரத்யக்ஷேனா நேராக தெரியுறான், சர்வம் எல்லாத்தையும், யோவேத்தி யுகபத் சர்வம் எல்லாத்தையும் தெரியுறான், பிரத்யக்ஷேன சதா ஸ்வதா எல்லா காலத்திலையும் பிரத்யக்ஷமாக ஏக காலத்துல தானாவே எல்லாத்தையும் யார் தெரியுறானோ அந்த மாதிரி ஞானம் உள்ளவன் பகவான் சர்வஜா அப்படின்னு சொல்றது. அவனோட ஞானம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. எல்லா விஷயத்தையும் நித்தியமாக சாட்சா்காரம் பண்ணு பண்ணக்கூடிய அவனுடைய ஞானம். பலம் அப்படின்னா அனாகிராத ஸ்ரம பிரசங்கம் சர்வதாரகத்துவம், எல்லாத்தையும் ஒரு சிரமம் இல்லாம தாரணை பண்றது. உபயோகியத்தையும் தாரணை பண்றான் பகவான் ஒரு சிரமமும் இல்லாம அப்படின்னுட்டு. சங்கல்பத்தினாலேயே தாரணை பண்றான். ஐஸ்வர்யம் சர்வ நியந்திரத்துவம். ஐஸ்வர்யம்ன்றது ஈஸ்வரத்துவ பிரயுக்தமானது. ஈஸ்வரன்னா ஆள்றவன் அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வரனுக்கு சேர்ந்ததெல்லாம் ஐஸ்வர்யம். அவன் நியமனம் இது பண்றது எல்லாமே ஐஸ்வர்யம், அவனுடைய ஐஸ்வர்யம்னு சொல்லப்படுறது. வீரியம் அப்படின்னா சர்வோபாதர உபாதானத்வாத் அப்படி உபாதானத்வாதௌ அப்படி அவிகிருத ஸ்வபாவத்துவம். இந்த வீரியம்ன்றது விகாரரகிதம், விகாரரகிதா அப்படின்னு சொல்றது. அவன் எல்லாருமே விகாரமே இல்லாதவன். விகாரரகிதத்துவம் வீரியத்துவம். வீரியம் அப்படின்னா என்னன்னா எல்லாத்துக்கும் உபாதான காரணனா இருக்கான் பகவான். உபாதான காரணம் வந்து மெட்டீரியல் காஸ் அப்படின்னு அர்த்தம். லோகத்துல எல்லா பதார்த்தத்தையும் ஒரு பதார்த்தம் உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு எத்தனையோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம் நாங்கள். அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் மாடிஃபை ஆகிடுறது, எல்லாம் பதிலாகிடுறது, விகாரத்தை அடையிறது. விகாரத்தை அடைஞ்சு தான் ஒரு பதார்த்தமே உண்டாருது. அதனால ஒரு உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அதோட உபாதான காரணம் எது இருக்கோ அதில் விகாரம் ஏற்படுறது லோகத்தில். ஆனால் பகவான் வந்து இந்த சேத்தனாத்மகமான பிரபஞ்சத்துக்கு மெட்டீரியல் காஸ் அப்படின்னு சுற்றி சொல்றது. உபாதான காரணம் பகவான், அவனால தான் எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு இந்த பிரபஞ்சம் எல்லாம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு விகாரம் இருக்கா அப்படின்னா இது எல்லாமே உபாதான காரணம் இருந்தாலும் அவனுக்கு ஒரு விகாரமும் கிடையாது. அவனோட விசேஷணங்களான அவனுக்கு அப்பிரதக் சித்தமாக விசேஷணமான சேத்தனாங்கள்ல விகாரம் ஏற்படுது. பகவானோட ஸ்வரூபத்திலேயோ சுபாவத்திலேயோ எந்த விதமான விகாரமும் ஏற்படாது அப்படின்றது வீரியம் கூடிய சப்தம் சொல்றது. சகலத்துக்கும் உபாதான காரணம் பகவான், ஆனாலும் ஒரு விதமான விகாரமும் கிடையாது. அதனால விகாரம் இல்லாதையே தன்னோட சரீர ரூபத்தில் சரீர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அபிரதக் சித்த விசேஷணங்களான சேத்தனங்கள்ல விகாரம் ஏற்படுறது. பகவானுக்கு எதுவுமே கிடையாது. அது வந்து வீரிய சப்தம் சொல்றது. சக்தி என்றது விஸ்வோபாதானதா அர்ஹத்வம் ஸ்வேதர சர்வ துர்கடன சக்திர்வா அப்படின்னார். எல்லாமே துர்கடன சக்தி அப்படின்னா ஸ்வேதர சர்வ துர்கடன சக்தி அப்படின்னா எல்லாத்துக்குமே மற்ற யாருனாலையும் முடியாததெல்லாம் பகவான் பண்றான். அவனால பண்ணி வைக்கிற அவனுக்கு சாத்தியமாறுது. அதனால யாருக்கும் பண்ண முடியாத காரியங்கள் எல்லாம் அவன் பண்ணக்கூடியது அவனோட சக்தி. அதே மாதிரி விஸ்வ உபாதானதா அர்ஹத்வம் அப்படின்னா விஸ்வத்துக்கெல்லாம் உபாதானமாக கூடிய அர்ஹதை பகவானுக்கு இருக்கு. சக்தின்றது ஒரு குணம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சக்தி அப்படின்றது என்னன்னா காரியோத்பாதன சாமர்த்தியம். ஒரு பதார்த்தத்துக்கு காரியம் உண்டாகக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கிறதுக்கு சக்தி அப்படின்னு சொல்றது. இப்போ ஒரு விரை இருந்ததுன்னா மரம் ஆகக்கூடிய சாமர்த்தியம் அந்த விரையில இருக்கு. அதனால அதுக்கு சக்தி என்று சொல்லப்படுறது.
அந்த விதையில இருக்கக்கூடிய சக்தி மரத்தை உண்டாக்குறது. அதனால ஒரு செடி வளருது அப்படின்னு சொன்னா அதுல அந்த சக்தி இருக்கு கூடமாக. அந்த மாதிரி பகவானுக்கு பிரபஞ்சத்துக்கெல்லாம் உபாதானமாக கூடிய அர்ஹத்தை இருக்கு. அதுதான் அவனுடைய சக்தி அப்படின்னு சொல்றது. தேஜஹா, தேஜஹான்றது அஸ்வாதீன சககாரி நிரபேட்சத்துவம் பராபிபவன சாமர்த்தியம் வா. ரெண்டு அர்த்தங்கள் இதுக்கெல்லாம். ஒன்று அஸ்வாதீன சககாரி நிரபேட்சத்துவம் அப்படின்னார். சககாரியோட அபேட்சை கிடையாது. இன்னொரு எதுவுமே எந்தோட அசிஸ்டன்ஸோ ஹெல்ப்போ வேண்டியதில்லை அவனுக்கு. ஜெகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணுறதுக்கோ தாரணை பண்ணுறதுக்கோ நியமனம் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே எந்த காரணத்துக்கும் கூட இது இன்னொரு சகாயத்தோட அபேட்சை கிடையாது. அந்த சகாயம் அந்த மாதிரி பதார்த்தத்தை உபயோகிச்சாலும் பகவான் தன்னோட அதீனத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களை எல்லாம் அதை உபதேசிக்கிறான். பிரகிருத்தியிலே விகாரத்தை ஏற்படுறது தூண்டு பண்றான் பகவான். பிரகிருத்தினாலே இந்த பிராகிருத பதார்த்தங்கள் எல்லாம் சிருஷ்டியாருது அப்படின்னா பிரகிருதி தானே அவன் உபாதானமாக உபயோகிச்சான். அப்படின்னா பிரகிருத்தியும் அவனுடைய அதீனத்தில் இருக்கு. அவன சங்கல்பத்தினால தான் இதுல விகாரமே ஏற்படுறது. அதனால சுதந்திரமாக எந்த பதார்த்தமும் இருக்கக்கூடிய பதார்த்தமே கிடையாது. அதனால அந்த பதார்த்தத்தோட ஒரு அபேட்சை இவனுக்கு எந்த அபேட்சையும் கிடையாது. தேர் இஸ் நோ எக்ஸ்பெக்டேஷன், நோ நீட். அவனுக்கு எதோட சகாயமும் வேண்டியதில்லை. சகல காரியங்களும் சொத்தகா தானே எல்லாம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அவனுடைய தேஜஸ் அப்படின்றது. அதே மாதிரி அவனோட சத்ருகள் அவனை பார்த்தாலே அவளுக்கு நடுக்கம் வந்து விடுறது, பயம் ஏற்படுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாமர்த்தியத்துக்கும் குணத்துக்கும் தேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. மாரீச்சாதிகள் அப்போ ஸ்பஷ்டமாக அதை சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் ராமாயணம் முதலான இடங்களில் பார்க்கலாம். கிருஷ்ணனோட தேஜஸ் மகாபாரதத்தில் எப்படி சொல்லப்படுறது அதே மாதிரியே ராமாயணத்தில் ராமரோட தேஜஸ் மாரீச்சன் சொல்கிறான். அவரோட ரா அப்படி என்ன ஆரம்பிக்கக்கூடிய எந்த சப்தம் கேட்டாலும் எனக்கு பயம் ஏற்படுறது ராமனால. அந்த மாதிரி பயம் எனக்கு அப்படி எங்கெங்கேயும் ராமனே நிற்கிற மாதிரி பார்க்குறேன் நான். அந்த மாதிரி பயப்படுறான் மாரீச்சம். அது அவனோட தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசாதாரணமான குணம். அதுல அத்திர வியூக வியக்தியாதிக்கிரமேண ஞானபலாதி துவந்திரிக நிர்தேசா. இந்த இதுல இருக்கக்கூடிய ஞானபலேஸ்வரிய வீர சக்தி தேஜா அப்படின்னு 6 குணங்கள். ஞானம் பலம்ன்றது ஒரு பேர், ரெண்டு சேர்ந்து ஞான பல. அதார்த்தம் அதே மாதிரியே அதில் இருக்கிறது ஐஸ்வர்யம் வீரியம் அப்புறம் சக்தி தேஜஸ். ரெண்டு ரெண்டாக குரூப் பண்ணால் இது ஒரு ஒரு வியூகத்தில் இந்த ரெண்டு ரெண்டு குணங்கள் விசேஷமாக வியக்தமாகுது. அதனால சங்கர்ஷணம் பிரத்யும்னம் அனிருத்தம் அப்படின்னு சொன்னால் 3 வியூகங்கள். 3 வியூகத்திலையும் 6 குணங்களும் இருக்கு. ஆனாலும் ரெண்டு ரெண்டு குணங்கள் விசேஷமாக பிரகடமாகுது அந்த வியூகத்தில். அதுக்கு அனுகுணமான காரியங்களை எல்லாம் பகவான் பண்றான் அந்த ரூபத்தில். அதனால அந்த வியூகங்கள் எல்லாம் பகவானோட சாட்சாத்தான அவதாரங்கள், வியூக ரூபம் அப்படின்னு சொல்றது. அதுல எல்லாத்துலேயும் எல்லா குணமும் இருக்கிறது. ஆனாலும் சில குணங்கள் விசேஷமாக வியக்தமாறுது, பிரகடமாறுது. அதனால ரெண்டு ரெண்டு குணங்கள் அந்த கிரமத்திலேயே இங்கே ஞான பலாதி துவந்துவம் அப்படின்னா பேர்ஸ். ரெண்டு ரெண்டு குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதே கிரமத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆர்டர்ல. ஷாட்குண்யஸ்ய பிரதம உபாதானம் அந்நேஷாம் குணானாம் ததந்தர்பாவேன தத் பிராதான்யாத் பரத்வ ஞாபகத்வாத் ஆஸ்ரித அனாஸ்ரித கோச்சர வியாபார பேத சாதாரண்யாச்ச அப்படின்னார். ஷாட்குண்யம் அப்படின்றது முதல்ல சொல்லியிருக்கார். எதுக்காக ஷாட்குண்யத்தை முதல் சொல்லணும்? பகவானோட வாத்சல்யம் சொல்லியிருக்கலாம், சௌஹார்தம் சொல்லியிருக்கலாம், சௌசீல்யம் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஞானபல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜா அப்படின்னு ஷாட்குண்யம் எதுக்காக சொன்னது அப்படின்னா எல்லா குணங்களும் இதுலேயே அந்தர்பாவமாக இருக்கு. ஞானத்தோட விஸ்தாரமே எல்லாமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனோட தர்மபூத ஞானத்தோட எல்லாம் பிரகாரங்கள், சௌசீல்யம் வாத்சல்யம் முதலானதெல்லாம் அதோட ஞானத்தோட பிரகாரங்கள். அதனால எல்லா குணங்களும் இதுலேயே அந்தர்பாவம், இதுலேயே சேர்ந்து விடுது. அதனால இந்த குணங்களே பிரதானமான குணங்கள், 6 குணங்கள். அதை சொல்றதுக்காக முதல் சாட் புண்ணியத்தை இங்கே அனுசந்தானம் பண்றார் பாஷிக்காரர்.
அப்புறம் அது அவனோட பரத்வத்தை தேடிப்படுத்துறது. பரத்வ ஞாபகத்வாதன்னா சகலேதர விலட்சணத்துவம் பரப்பராணாம் அப்படின்னு சொல்லப்பட்ட உத்கிருஷ்டத்தை பகவானுக்கு இருக்கக்கூடியது. இதெல்லாமே தெரியப்படுத்துறது நமக்கு. அதனால சரணாகதி பண்ணக்கூடிய சமயத்தில் முதல்ல நமக்கு வேண்டியது ரெண்டு பிரதானமான குணங்கள் வேண்டியிருக்கு. பரத்வம், சௌலபியம் அப்படின்னு. யார் பக்கத்தில் போய் நாங்கள் எந்த பலத்துக்காக சரணாகதி பண்ணுறோமோ அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த சேத்தனில் இருக்க வேண்டியது. இல்லைன்னா பிரயோஜனமே இருக்காது நமக்கு. யாருக்கோ சாமர்த்தியமே இல்லைன்னா அவன் பக்கத்தில் போய் ஏதோ பலத்தை கேட்டால் என்ன அவனுக்கு சக்தியே கிடையாது கொடுக்கறதுக்கு. அப்போது அது வியர்த்தமாகிடுது. சரணாகத்தினாலே பலம் வருதில்ல. சமர்த்தனான ஒரு புருஷன் பக்கத்தில் போகணும். ஒரு சேத்தனன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணணும். அவனுக்கு அந்த சாமர்த்தியத்தோட சௌலபியமும் வேண்டியது. நமக்கு சுலபமாக அவனை அப்ரோச் பண்ணக்கூடிய இது இருக்கணும், சௌலபியம் இருக்கணும். இல்லைன்னா ரெண்டும் இல்லைன்னா சரணாகதியே பண்ண முடியாது. இது ரெண்டும் பிரதானமான குணங்கள். பரத்வம், சௌலபியம். பரத்வம், சௌலபியம் எல்லா இடத்துலையும் சொல்லப்படுது. சௌலபியம் இருந்து பரத்துவம் இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. பரத்துவம் இருந்து சௌலபியம் இல்லைன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. ரெண்டும் இருக்க வேண்டியது. முதல்ல இங்கே பரத்வத்தை அனுசந்தானம் பண்றார். ஏன்னா நமக்கு வேண்டின பலம் இங்கே மோட்சம், சாட்சாத் மோட்சமே நமக்கு வேண்டியிருக்கு. இந்த மோட்சமுக்கு அது சொல்லக்கூடிய பலம் எது இருக்கோ அதுக்கு மேல்பட்ட ஒரு பலமே கிடையாது. அதுதான் எல்லா புருஷார்த்தங்களுக்கு இன்னும் அத்தியதிகமான புருஷார்த்தம், பரம புருஷார்த்தம்னு சொல்லப்படுறது. நல்ல 4 புருஷார்த்தங்கள்ல அத்தியதிகமான புருஷார்த்தத்தை நாங்கள் பிரார்த்திச்சுட்டு இருக்கோம் இங்கே. அதனால பாஷிக்காரர் அதுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய புருஷார்த்தத்துக்கு யார் பக்கத்தில் போய் நாங்கள் சரணாகதி பண்ணுறோமோ அவனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் அதில் முக்கியமானது பரத்வம். பரத்வம்னா வேற யாரும் மோட்சத்தை கொடுக்க முடியாது. அதனால எல்லாருக்கும் அதிகமான ஒரு சேத்தனன் அவன்தான் கொடுக்க முடியும். அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன், பரபிரம்மா, புருஷோத்தமன் இதெல்லாம் சொல்லக்கூடியவன். அவன்தான் எல்லாருக்கும் இன்னும் உத்கிருஷ்டனானவன். அதனால அவனோட பிரதானமான குணங்கள் ஷாட்குண்ய குணங்கள், ஷாட்குண்யங்கள் அப்படின்னு அதை முதல்ல அனுசந்தானம் பண்ணார். அதனால இந்த ஷாட்குண்யம் முதல்ல சொல்லுது பரத்வத்தை நமக்கு தெரியப்படுத்துறது. அது ஒரு விசுவாசம் நமக்கு ஏற்படுறது. இவன் பகவானுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு. அதனால இந்த மாதிரி பரத்வத்தை உள்ள பகவானை நாங்கள் ஆசிரியிக்க வேண்டியது. ஆசிரித அனாசிரித கோச்சர வியாபார பேத சாதாரண்யாச்ச. ஆசிரிதாளோ அனாசிரிதாளோ ரெண்டு பேருக்கும் சமானமான குணங்கள் இதெல்லாம். வியாபார பேத சாதாரண்யாச்சு அதுக்கு அனுகுணமாக உபயோகிக்கிறான். அனாசிரிதாளை தண்டனை பண்ணணும்னாலும் பகவானுக்கு அனவதிகாதிசயமான சக்தி வேண்டியிருக்கு. ஏன்னா அவனுக்கு தேஜஸ் வேண்டியிருக்கு. அவனோட விரோதிகளை எல்லாம் அவன் பார்க்க அவன் எதிரில் நிற்க முடியாது. அந்த மாதிரி தேஜஸ் பகவானுக்கு. அனாசிரிதாள் பக்கத்துலேயும் இந்த தேஜஸ் வியாபாரம் பண்ணுறது, ஆசிரிதாள் பக்கத்துலேயும் வியாபாரம் பண்ணுறது, வேறு வேறு விதமாக வியாபாரம் பண்ணுறது. ஆசிரிதாள் பக்கத்தில் ரொம்ப அனுகூலமாகவும் அனாசிரிதாள் பக்கத்தில் பிரதிகூலமாகவும் இருக்கிறது. இது ரெண்டும் கூட பரத்வத்துக்கு முக்கியம். நமக்கு பரத்வம்னா சிரேஷ்டத்தை இருக்கு. ஆனால் மற்ற யாரான அவனை ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அவன் முன்னே நிற்கவே முடியாது அவன் முன்னால. அந்த மாதிரி தேஜஸ், சக்தி, பலம் எல்லாம் உள்ளவன் பகவான். நாளை இதெல்லாமே அவனோட பரத்வம் என்றதை ஸ்பஷ்டமாக நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய 6 குணங்கள் ஷாட்குண்யம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதா ஷாட்குண்ய விததி ரூபாக அப்படின்னா இந்த 6 குணங்களோட விஸ்தாரம் அப்படின்னு சொல்லப்படுறது. மற்ற குணங்கள் எல்லாம் இதோட வேறு வேறு பிரகாரங்கள். அதெல்லாம் இப்போ சொல்ல போடுறார். சௌலபிய ஞாபகாக. சௌலபிய ஞாபகாக பரத்வத்தோட சௌலபியம் பிரதானமாக வேண்டினது. சம்ஸ்ருத சங்கிரகணாதௌ விசேஷத்தः உபயுக்தாக குணாக உச்சியந்தி. ஆசிரிதாளை ஸ்வீகாரம் பண்ணுறதுக்கு விசேஷமான குணங்கள் பகவான் பக்கத்தில் எது இருக்கோ நல்ல உபாய அனுஷ்டான சமயத்தில் சில குணங்களே அனுசந்தானம் பண்ணுறோம். அப்புறம் பிராப்பிய தசையில், உபேய தசையில், மோட்சத்தோட தசையில் சில வேறு குணங்கள் அனுசந்தானம் பண்ணுறோம். உபாய திசையில் பரத்துவம், சௌலபியம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நமக்கு.
உபேய தசையில பல தசையில எப்படி எப்படின்னா அவனுடைய ஆனந்த ஸ்வரூபம் என்ன, அற்புதமான ரூபம் என்ன, அவனுடைய திவ்யமங்கள விக்கிர சௌந்தரியம் என்ன, அதெல்லாமே நாங்கள் அனுபவிச்சு கைங்கரியங்களை பண்றோம் அவனுக்கு. அதனால உபேய தசையில பல திசையில சில விசேஷமான குணங்கள், உபாய திசையில சில அதுக்கு அனுகுணமான குணங்கள், இந்த மாதிரி அனுசந்தானம் பண்றது கண்டு வருது இங்க பாஷிக்காரர். அதுக்கு அனுகுணமாக சொல்றாரு இங்க. ஆශ්ரிதாளை ஸ்வீகாரம் பண்ணணும் அப்படின்னா பரத்துவம் சௌலபியம் ரெண்டும் முக்கியமானது. ஆශ්ரிதாளை ஆශ්ரயம் பண்றதுக்கு இருக்கணும், கிடைக்கணுமே பகவான். அந்த சௌலபியம் பண்றது சொல்லப்படுறது. அத்த சௌஷீல்யம் மகதா மந்தை ச நீரந்திர சம்ஸ்லேஷ ரசிகதா. கொஞ்சம் விசேஷமாக சப்தங்கள் சொல்றார் சுவாமி தேசிகன் இங்கே. வேற இடத்துல சாமானியமாக மகதோ மந்தை சஹா நீரந்திர சம்ஸ்லேஷா அப்படின்னு நிறுத்திவிட்டார். இங்கே சம்ஸ்லேஷ ரசிகதா அப்படின்னு சொல்றார். ராசிக்கம் அதுவே ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்றது அப்படின்னு அர்த்தம். ரசிகன்னா சந்தோஷம் அனுபவிக்கிறவன் சந்தோஷமாக. ராசிக்கம்ன்றது விசேஷமாக ஆனந்தத்தோட அனுசந்தானம் பண்றான், அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நீரந்திர சம்ஸ்லேஷம்னா கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது நடுவில் அப்படின்னு. ஒரு சாமானியமான கோபா கோபகாளுடையும் கோபகாளுடையும் தனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் உத்கிருஷ்டனான ஷாட்குண்ய விசிஷ்டனான த்ரிவித சேத்தனா சேத்தனங்களில் சொரூப ஸ்திதி பிரவೃತ್ತಿ எல்லாம் தன்னுடைய அதீனத்தில் உள்ளனான உபய விபூதி நாயகனான பகவான் சாமானியமான ஒரு ஜனங்களோட தனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. அந்த மாதிரி விவகாரம் பண்றானே, அதுலேயே அத்தியதிகமான சந்தோஷமா அவனுக்கு ராசிக்கம் ரசிகதா அப்படின்றார். அதுவே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டு பண்றது. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான குணம் சௌஷீல்யம் அப்படின்னு சொல்லப்படுறது பகவானுடையது. வாத்சல்யம் அப்படின்றது ஆஷ்ரிதேஷு தோஷ திரஸ்காரிணி பிரீத்திஹி அப்படின்னார். இங்கெல்லாம் விசேஷமான சப்தங்கள் சுவாமி தேசிகன் சொல்றார். பாஷிக்காரர் விசேஷமாக எப்படி அனுசந்தானம் பண்ணியிருக்கார். ஆஷ்ரிதாள் தோஷத்தை பார்க்காம இருக்கிறது. சாமானியமாக வாத்சல்யம்னா தோஷ அதர்ஷித்வம் அப்படின்னார். தோஷத்தை பார்க்காம இருக்கிறது அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, அந்த தோஷத்தை பார்க்காம இருக்கக்கூடிய இருந்து அந்த தோஷத்தை எந்த அது தள்ளி போடுறதோ அந்த மாதிரி பிரீத்தி உள்ளவன் அப்படின்றாரு இங்கே. தோஷ திரஸ்காரிணி பிரீத்திஹி அப்படின்னாரு. எல்லாம் விசேஷமான விவரணங்கள். இந்த குணத்தோட அனுசந்தானம் எப்படி பண்றோம், பகவானோட குணானுசந்தானம் அற்புதமாக பண்றார் சுவாமி தேசிகன். ஆஷ்ரிதாளோட தோஷத்தை பார்க்காம இருக்கிறது அவிஜாதா அப்படின்னு சொல்லப்படுறது சாசநாமத்தில். அவிஜாதா அப்படின்னு சொல்றோம். தெரியவே இல்லை ஒண்ணுமே. சர்வஜனாக இருந்தவனுக்கு எப்படி அவிஜாத்தான்னு சொல்ல முடியும் அப்படின்னா தோஷத்தை பார்க்க மாட்டான், அதனாலே அவனுக்கு அவிஜாத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு. தோஷம் பார்க்காம இருக்கிறது மட்டும் இல்லை, தோஷம் பார்க்காம இருக்கிறதே இவனுக்கு ரொம்ப பிரீத்தி உண்டு பண்றதாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரீத்திய உள்ளவன் அவன் வாத்சல்யம் அப்படின்னு சொல்றது. மார்தவம் அகடின அகடின சுபாவத்தையா சுப்பிரவேசத்துவம் அப்படின்னு காட்டின்யமே கிடையாது அவனுக்கு. ரொம்ப மிருதுவாக பேசுறான். மிருதுவாக பேசுறது, மிருதுவாக எல்லாரையும் பார்க்கறது, அவனுடைய கட்டாட்சமே ரொம்ப மிருதுவாக இருக்கும். அந்த மாதிரி சகல விதமான மார்த்தவம் பிரீத்திய உள்ளவன். அது பகவானுடைய சுலபமாக போய் ஆசிரியிக்கிறதுக்கு பிரயோஜனம். தண்டனீயேஷு அப்படி சாம பிரதானத்துவம் வா. ரொம்ப சௌமியமா இருக்கிறான். யார் தண்டனை பண்ணணுமோ அவ பக்கத்துலயும் கூட ரொம்ப சாந்த வச்சனங்கள் எல்லாம் சொல்றான் பகவான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுபாவத்தை மாதுரியம் அப்படின்னு சொல்றது. ஆர்ஜவம் அப்படின்னா காயவாக் புத்தி வியாபாராணம் பரஸ்பரம் அவிசம்வாதித்வம் அப்படின்னார். அவன் ரொம்ப நேராக இருக்கான். வாக்கில் ஒன்று, மனசில் ஒன்று, வாக்கில் ஒன்று, செயலில் ஒன்று இல்லை அவனுக்கு கிடையாது. மனசுலையும் வாக்கிலையும் செயல்லையும் ஏகரூபமாக இருக்கக்கூடியவன். ஒன்றுக்கு ஒன்றுக்கு விரோதம் கிடையாது. எப்படி எப்படி சங்கல்பம் பண்ணுறானோ அதுக்கு அனுகுணமாக பேசுறது, அதுக்கு அனுகுணமாக காரியத்தை பண்ணுறது.
இதுக்கு வந்து ஆர்ஜவம். அதனால அவனுக்கு யார பக்கத்துலேயும் எதுவுமே அவனுக்கு மறைக்கக்கூடிய அசம்பவமே கிடையாது. அந்த மாதிரி சூர்பனகா ராமாயணத்துல எல்லாம் நிறைய அனுசந்தானம் பண்றார் வால்மீகி. சூர்பனகா வந்து ராமரை பார்த்துட்டு நீ யாரு என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டா, யாரோ காடுல வரா ஒரு ஸ்திரீ ராட்சசி, அவளுக்கு அவருக்கு தெரியறது. ஆனாலும் ஸ்திரீ ஒருத்தி வந்தா அவள் பக்கத்துல என்ன யாரு நீ என்ன அப்படி என்ன எல்லா விஷயமும் சொல்ல வேண்டிய அவசியகத்தை இல்லையே. ஆனா ராமர் என்ன பண்ணார், ருஜு புத்தி தயா சர்வம் ஆக்யாத் உபசக்கிரமே. வால்மீகி சொல்றார் ருஜு புத்தி. ருஜு புத்தின்றது தான் ஆர்ஜவம் அப்படின்னு சொல்லப்படுறது. ருஜு புத்தின்னா ஏக ரூபமா இருக்கிறது. மனசும் வாக்கும் செயலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சுபாவம் உள்ளவன் ராமன். அதனால அவனுக்கு பொய் சொல்லணும், மறைச்சு வைக்கணும், இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் நேராக சொல்லிவிட்டான் சூர்பனகா பக்கத்துல. ருஜு புத்திதையா சர்வம் ஆக்கியாதும் உபசக்கிரமே அப்படின்னார். அது அவனுடைய ஆர்ஜவம் கூடிய குணம். சௌஹார்தம். சௌஹார்தம் அப்படின்றது சுஹൃத்தோட பாவம். ஸ்வதா சர்வ ஹிதைஷித்வம். ரொம்ப ஹிதைஷியாக இருக்கான், எல்லாருக்குமே ஹிதத்தையே ஆசைப்படுறவன். சௌஹார்தம் அப்படின்றது சாமியம். இது வந்து விசேஷமாக உபனிஷத்தை சொல்றது. பகவானோட இந்த சௌஹார்தத்தினாலேயே அவன் எல்லாரும் அவனை ஆசிரியக்கணும். சர்வஸ்ய சரணம் சுஹிருத்து. உப ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் சொல்றது. எல்லாருக்கும் அவன் உபாயமா இருக்கான். ஏன்னா எல்லா பக்கத்துலேயும் ஹிதத்தையே எப்பவுமே அவன் ஆசைப்படுறான். எல்லாருக்கும் ஹிதத்தை உண்டு பண்றோம்னே ஆசைப்படுறான். அதனால எல்லாரோடையும் சுகிருத்தம். அதுக்கு சர்வஸ்ய சரணம் சுஹிருது அப்படின்னு சொல்றது. சுஹிருதம் சர்வபூதானாம் அப்படின்னு கீதையில வருது. அந்த மாதிரி சௌஹார்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சர்வஹிதைஷித்வம். ஸ்வதா சர்வஹிதைஷித்வம். அவனுக்கு சுவாபாவிகமானது. மற்றவா சொல்லி ஏற்பட்டது இல்லை, அது கிடையாது. சுவாபாவிகமான ஹிதைஷி பகவான் எல்லார் பக்கத்திலையும். சாமியம் என்ன, சர்வைஹி அப்படி ஆசிரயணீயத்வே சமத்துவம். ஸ்வதா அபக்ஷபாதித்வம் வா அப்படின்னாரு. அபக்ஷபாதித்வம், பக்ஷபாதி கிடையாது. பக்ஷபாதம் அப்படின்னா பயாஸ் அப்படின்றது. ஒருத்தர் விஷயத்துல அதிகமாக அனுகூலம் இருக்கிறது, ஒரு பக்கத்துல அனுகூலமே இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பயாஸ்ன்றது கிடையாது அவனுக்கு. பக்ஷபாதம் அப்படின்னு. ஸ்வதா அபக்ஷபாதித்வம் அப்படின்னு பிரிண்டிங் கிளியரா இல்லை. பக்ஷபாதம் கிடையாது. அது வந்து வைஷமியம் அப்படின்னு சொல்லப்படுறது. வைஷமியனைர் கிரண்யே நான் அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் சொன்னார். அவனுக்கு வைஷமியமாட்டம் நைர்கண்யமாட்டம் கிடையாது. எல்லார பக்கத்திலையும் சமமாக இருக்கான். எந்த விதத்தில் சமமாக இருக்கான் அப்படின்னா, யார் வேணும்னாலும் ஆசிரியக்கலாம். அந்த ஒரு விஷயத்துல சமத்துவம் அப்படின்னு சொல்லப்படுறது. சமத்துவம் அப்படின்னா என்னன்னா, சமோகம் சர்வபூதேஷு அப்படின்னு பகவான் சொன்னான். எல்லார் பக்கத்திலும் சமனாக இருக்கேன் அப்படின்னா எப்படி அதுக்கு அர்த்தம் பண்றது? யாருக்கும் நான் வேணும்னா யாருன்னா அவனுக்கு சாட்சாத்காரம் ஏற்படாது, யாருக்கோ ஏற்படுறது. இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தனுக்கு தனம் வருது, தனமே வருது இல்லை. இதெல்லாம் சமத்துவம்னு எப்படி சொல்றதுன்னா, தனம் இருக்கோ தனம் இல்லையோ அவனுக்கு வந்து லிங்கம் குணம் வயசு இது எதுவுமே பார்க்காமல், ஜாதி குண லிங்க வயம் முதலானது எதுவுமே பார்க்காமல் யாரு வந்து ஆசிரியிச்சாலும் ஸ்வீகாரம் பண்றான் பகவான். யாரு வேணான்னாலும் பகவானே அவன் பக்கத்துல பிரபத்தி பண்ணலாம், அவனை ஆசிரியிக்கலாம். அதனால அந்த விஷயத்துல சமத்துவம் அப்படின்னு. காக்காசுரம் வந்தாலும் ஆசிரியம் கொடுப்பான். அவன் வந்து அவனையே தமேவ சரணம் கதா அப்படின்னு சொல்லி அவனையே வந்து அவன் பக்கத்திலே அவன் திருவடிகளிலே வீழ்ந்து நீயே சரணம், என்னை ரட்சணை பண்ணணும். அதையும் ரட்சணை பண்ணான். ஒரு வானரனையும் ரட்சணை பண்ணான், ஒரு அசுரனையும் ரட்சணை பண்ணான். யார் வந்து பிரார்த்தனை பண்ணாலும் என்னை ரட்சணை பண்ணணும் வந்து ஸ்வீகாரம் பண்றான் பகவான். அது வந்து சாமியம், அவனுடைய சமத்துவம். சர்வைரப்பி ஆசிரியணீயத்வே சமத்துவம். ஆசிரியம் கொடுக்கக்கூடிய விஷயத்துல பக்ஷபாதம் கிடையாது அவனுக்கு. காருண்யம் அப்படின்னா சப்பிரயோஜனாந்தர அனுத்தேசேன பரதுக்க நிராஜிகீர்ஷா. இன்னொத்தாழ் துக்கத்தை போக்கக்கூடிய ஆசை எப்பவுமே அவனுக்கு.
மற்றவாளுடைய துக்கத்தை நாசப்படுத்தணும். அந்த துக்கத்தை நாசப்படுத்துறதுனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் ஏற்பட்டால் நாங்கள் பண்ணுறோம். லோகத்தில் மற்றவாளுக்கு ஏதோ துக்கம் வந்ததுன்னா சும்மா யாருமே எஃபர்ட் போட்டு அவள் துக்கத்தை எல்லாம் நாம் போக்க வேண்டியது அப்படின்னு யாரும் எஃபர்ட் போடுறது இல்லை, ஒன்றுமே பண்ணுறது இல்லை. நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்தால் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் லோகத்தில் கண்டு வருது. ஆனால் பகவான் அவனுக்கு எந்த பிரயோஜனத்தோட அபேட்சையும் கிடையாது. தனக்கு ஏதாவது பிரயோஜனமாட்டும்னு கூட உத்தேசமே இல்லாமல் மற்றவாளோட துக்கத்தை எல்லாம் போகக்கூடிய சுபாவம், அது அவனுக்கு காருண்யம் அப்படின்னு சொல்லப்படுறது. மாதுரியம், இது உபாய தசாயாமப்பி ரஞ்சகத்வேன ரசாவஹத்வம். உபாய தசையிலையும் கூட அவனு ரஞ்சகத்வேன ரசாவஹத்வம் அப்படின்னார். த்விஷதாம் ஜிகாம் சிதானாமப்பி திருஷ்டி சித்த அபஹாரித்வம் வா அப்படின்னார். ரொம்ப அவனை அவனை பார்த்தாலே ரொம்ப ஆனந்தம் ஏற்படுறதாம். உபாயத செயலியும் கூட பயம் வராது நமக்கு. பகவான் முன்னாடி போய் நின்றா பயப்படுறோமே அப்படி என்ன, அப்படி இருக்காதான். ஆனந்தமே ஏற்படுறது அப்படி என்ன. அவன் ரூபமே அப்படி இருக்கு. யார் அவனை துவேஷம் பண்றாளோ அவளுக்கும் கூட ஜிகாம்சிதானாம் அப்பி விஷதாம், அவனை சமாதானம் பண்ணணும்னு எதிரில் வராளே அவளுக்கும் கூட அவரோட திருஷ்டியும் மனசும் ரெண்டையும் அபகரிச்சு விடக்கூடிய ஒரு ரூபம் பகவானுடைய. அந்த மாதிரி மாதுரியம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு. காம்பீரியம், காம்பீரியம்ன்றது டெப்த் சொல்றது சாமான்யமாக. பக்தானுகிரகாதேகே அகாதத்வம், எத்தனை ஆழமானது. பக்தாளோட அனுகிரகம் பண்றானே பகவான், அதோட ஆழம் யார் தெரிய முடியும்? எத்தனை டீப்பானது அது, அது யாருமே தெரிய முடியாது. அகாதமானது அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனுகிரகம் பகவானது. ஆஷ்ரித தோஷ தர்சனாதேகே சதா அப்படி கோபனேன துர்கிரகத்துவம் வா. அதனால அவன் தோஷம் இருந்தாலும் ஆஷ்ரிதாளோட தோஷத்தை எல்லாம் பார்க்குறான். சர்வஜனானவனாலே எல்லாம் ஸ்வதா சர்வம் யுகபத்து சதா வேத்தி அப்படின்னு சொல்லுது சர்வஜத்துவத்துக்கு. அந்த சர்வஜம் உள்ள பகவான் ஆஷ்ரிதாள தோஷம் பார்க்காம இருப்பானா? நான் பார்க்குறான், நல்லாவே பார்க்குறான். ஆனாலும் பார்க்காத மாதிரி மறக்கிறான், மறந்து விடுறான். அவன் பார்க்காத மாதிரி இருக்கிறான், அவிஜாதான்னு சொல்ற மாதிரி. தோஷம் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருக்கிறான். வாத்சல்யத்தை உள்ளவன் பகவான். அந்த குணம் இருக்கே, எத்தனை அது ஆழமானது அந்த குணம், யாருனாலையும் சொல்ல முடியாது, தெரிய முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குணம் காம்பீரியம் அப்படின்றது, அது பகவானோட. ஆஷ்ரிதாலே தோஷம் பார்க்காம இருக்கிறது, அதை மறைச்சு விடுறான் பகவான். இந்த அவன் தோஷத்தை எல்லாம் எத்தனை எப்படி அவன் பார்க்காம இருக்கான்றது, அதோட அகாதத்தை யார் பார்க்க முடியும்? ராவணன் நிஷஸ்திரமாக நிற்கிறான் யுத்தத்துல. அப்போ பகவான் சொன்னான், போய் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படி என்னாவும். ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படி என்ன, மறுநாள் வான்னு சொல்லல. பூர்ணமாக ரெஸ்ட் எடுத்துருக்க, எவ்வளவு நாள் வேணுமோ அத்தனை நாள் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படி என்ன. நாளையே வான்னு சொல்லல. சம்ஸ்கிருதத்தில் வால்மீகி ராமாயணத்தில். தமிழில் அப்படி இருக்கு, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி. ஆனால் வால்மீகி அப்படி சொல்லல. போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஆஸ்வாசிய நிர்யாஹி ரதி சதன்வி, நன்னா எல்லாம் ஆஸ்வாசியா நிர்யாஹி, எத்தனை வேணுமோ ரெஸ்ட், எத்தனை நாள் வேணும்னாலும் எடுத்துன்னு வா. சாட்சாத் வைரி அவன் எதிரில் நிற்கிறான். ஒரு பானத்தினாலே அவனை வதை பண்ணியிருக்கலாம், ராமர் பண்ணல அப்படி. அவனோட தோஷங்கள் எல்லாம் தெரியும். அதனாலேயே அத்தனை கஷ்டப்பட்டு லங்காவிற்கும் சமுத்திரத்துக்கு எல்லாம் இதெல்லாம் கட்டி சேத்துவை எல்லாம் பண்ணி எத்தனை கஷ்டப்பட்டு எத்தனை நின்று சாட்சாத் விரோதி நேரம் நிற்கிறான். அவனை போய் வதை பண்ணாமே போயிட்டு வா அப்படின்னு சொன்னியே, இந்த குணம் எப்படிதான் நான் தெரிய முடியும்? கூறத்தாழ்வார் சொல்ற அத்திமானுஷஸ்தவன் கோயும் குணஹா கதர கோட்டிகதோவா. அதோட இது கஸ்யாக ஸ்துதேஹே ஸ்துதிபதம் கத பத கஸ்ய பூமிஹி அப்படின்னு சொன்னார். யாரு ஸ்தோத்திரத்துக்கு யாரு தான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும் இந்த குணத்தை? போயம் குணஹா கதர கோட்டிகதோவா. எந்த குரூப்பில் போடட்டும் இந்த குணத்தை? வாத்சல்யம்னு சொல்லட்டுமா, சௌலபியம் சொல்லட்டுமா, அவனோட மாதுரியம் சொல்லட்டுமா, ஆர்ஜம் சொல்லட்டுமா,
எந்த குணத்தை நான் சொல்லணும்னு தெரியல எனக்கு. இது எந்த குரூப்ல போடணும் இந்த குணத்தை சொல்ல முடியல என்னால. அப்படி அகாதமானது உன்னோட குணம். யாரானா இது ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? யாரானா இது தெரிய முடியுமா? அப்படின்னு அதிமானுஷ ஸ்தவத்தில் கூறத்தாழ்வான்னு சொல்றார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவனுடைய துர்க்கிரகத்துவம் தெரிய முடியாது யாரும். அவனோட குணங்கள், அதோட ஆழம் எத்தனை இருக்கு அப்படின்றது அனுகிரகமே ஆட்டும். பக்தாள பக்கத்தில் பண்ணக்கூடிய அனுகிரகம், தோஷத்தை பார்க்காம இருக்கக்கூடிய குணம், பார்த்தாலும் அதை மறக்கக்கூடிய ஒரு குணம், இதெல்லாம் யார் தான் நினைச்சு பார்க்க முடியும்? அந்த மாதிரி இருக்கிறது காம்பீரியம்னு சொல்லப்படுறது. ஔதாரியம், ஔதாரியம் உதாரமாக இருக்கிறது. பாத்திர லாகவ தேய கௌரவ பிரத்யுபகாராதி அநாதரேண விதரணசீலத்துவம் அப்படின்னார். இது அவனுக்கு எல்லாருக்குமே எல்லாத்தையும் தானம் பண்றான். தானம் பண்றவனுக்கு உதாரின்னு சொல்றது. ரொம்ப உதாரி அப்படின்னா நிறைய பதார்த்தங்கள் எல்லாருக்குமே தானம் பண்றான் அப்படின்னு சொல்றோம். அதான் அது ஔதாரியம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனா அது யாருக்கு கொடுக்க போறேன்? அவன் ரொம்ப லகுவானவன், கீழ்ப்பட்டவன், அது பார்க்கறது இல்லை பகவான். இல்ல கொடுக்குற தேயா கௌரவம் அப்படின்னா பாத்திரம் அப்படின்னா யாரை ஸ்வீகாரம் பண்றாளோ அவன் கொடுக்கிறவன் ரொம்ப உத்கிருஷ்டனா இருக்கலாம். முதலானதெல்லாம் பிரத்யுபகாரம் பண்றானா இல்லையா? முதலானதெல்லாம் இருக்கே, இது எல்லாமே பாவம், எதுவுமே அங்கே வராது. பகவானோட அவதாரியத்தை பார்த்தா அதில் அவன் கொடுக்கிறவன் ரொம்ப உத்கிருஷ்டனானவனே இருக்கலாம். ஸ்வீகாரம் பண்றவன் ரொம்ப கீழ்ப்பட்டவனே இருக்கலாம். இதெல்லாமே எதுவுமே அங்கே இம்பார்ட்டன்ட் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரத்யுபகாரத்தையும் அபேட்சை பண்ணாமல் எல்லாத்தையுமே கொடுத்து விடுறான் பகவான். அவனா உபய விபூதி பரிமண்டித சுவாத்ம விஸ்ராணன மகாவதான்யேன. சுவாமி தேசிகன் நிக்ஷேப ரக்ஷையில ஆரம்பத்தில் சொல்றார். பகவானோட ஒரு குணத்தை, ஔதாரிய குணத்தை சொல்றார் பகவான். பலி சக்கரவர்த்திக்கு அவர் ஒரு டைட்டில் கொடுத்தார் சுவாமி தேசிகன். என்ன அப்படின்னா வதான்ய தானவா அப்படின்னுட்டு. வதான்ய தானவ குணம் அப்படின்னு வருது அதுக்கு தசாவதார ஸ்தோத்திரத்துல சொல்லுச்சு. பலி சக்கரவர்த்தி பக்கத்துல வதான்ய தானவன் அப்படின்னார். வதான்யா தானவன்னா வதான்யம் வேற என்ன வேணும்? யாரான தானம் கொடுத்தா பலி சக்கரவர்த்தி தானம் ஸ்வீகாரம் பண்ணவன், ஸ்வீகாரம் பண்ணி சந்தோஷப்பட்டப்போ வேற என்ன வேணும் கேளு, வேற என்ன வேணும் கேளு, கேட்டு 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 தானம் பண்றானாம் பலி. அந்த மாதிரி அவன் வீரன், தானத்தை அந்த மாதிரி பண்ணவன் அந்த பலி சக்கரவர்த்தி. அவனுக்கு வதான்ய தானவன் அப்படின்னு சொன்னார். பகவான் எப்படி அப்படின்னு சொன்னா அவனுக்கு மகாவதான்யன் அப்படி என்றார். ஏன்னா தன்னோட சகல கல்யாண குணங்கள், அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் என்ன, குணங்கள் என்ன, எல்லாத்தோட விசிஷ்டமான பகவான். அதோட உபய விபூதி விசிஷ்டனான பகவான் தன்னையே கொடுத்து விடுறான். யாருன்னு கேட்டா ஏதாவது உபய விபூதி பரிமண்டித ஆத்ம விஸ்ராண மகாவதான்யேன தன்னையும் கொடுத்து விடுறான் பகவான். அவனோட அவதாரியம் பண்றது யாரும் பார்க்க முடியாது. ஸ்வீகாரம் யாரு பண்ணாலும் அவாளிய உதாரின்னு சொல்றான் பகவான். உதாரா சர்வ ஏவை தே ஞானி து ஆத்மைவ மே மதம் அப்படின்னா பகவான். கொடுத்தவன் தானே உதாரி என்று சொல்லணும். நான் பகவான்னாலே ஸ்வீகாரம் பண்ணவனே உதாரின்றான் பகவான். ஏன்னா என்னோட அவதாரி குணத்தை பிரகாசப்படுத்தினா அப்படின்னு பாஷிக்காரர் சொல்றார். இந்த குணத்தை லோகத்துக்கெல்லாம் பிரகாசம் படுத்தினானே இவன் தானே உதாரி அப்படின்னு பகவான் சொல்றான். ஞானிய சாட்சாத்தாக தனக்கு ஆத்மா அப்படின்னு சொன்னான். என்னையே ஆள்றான் இவன் ஞானி. அவன் நியமனத்தில் இருக்கேன் நான் அப்படின்றான். சுவாதீன திரிவித சேதனா சேத்தன ஸ்வரூப ஸ்திரி பிரவருத்தி வேதம் அப்படின்னு சொன்ன பகவான் ஞானியோட அவன் தான் எனக்கு நியாமகம் அப்படின்னு சொல்றான். அதாவது தேசிகன் பிரச்சனை பண்றாரு வியாக்கியான தாத்பரியம் கேள். இது எந்த உபனிஷத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு. ஞானி து ஆத்மான்னு சொல்லிட்டியே. உபனிஷத்தெல்லாம் எஸ் பிருத்திவியாம் திஷ்டன்னு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எஸ் பிருத்திவி சரீரம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. பிருத்திவியும் அந்தரோயமயதி, எல்லாம் ஆத்மானம் அந்தரோயமயதி, எல்லாரையும் ஆத்மாவா இருந்து நியமனம் பண்றேன்னு சொன்னியே.
ஞானிய ஆத்மான்னு சொன்னியே, எந்த உபனிஷத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு பிரச்சனை பண்ணா, இது கிருஷ்ண மதம் அப்படின்னு சொல்றார். என்னோட மதம் இது. உபனிஷத் சொல்லட்டும் சொல்லாம இருக்கட்டும், என்னோட மதம் இதுதான். ஞானி தான் எனக்கு ஆத்மா அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி அவனோட ஔதாரியம் இந்த மாதிரி இருக்கிறது. தண்ணியே கொடுத்து விடுறான் யாருன்னா பிரார்த்தனை பண்ணா. ஒரு விஷயம் கேட்டா அவனோட ஜீவனத்துல எத்தெத்தனையா என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ஒரே தானத்துல கொடுத்து விடுறான் பகவான். பிரதமே சரமான் அபூரயத்தை அப்படின்னு சொல்றார். முதல் தானத்திலேயே கடைசி வரைக்கும் எல்லாமே கொடுத்து விட்டான் ஸ்ரீராமன் அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவனுடைய குணம் ஔதாரியம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி அவனுக்கு சாதுரியம் அப்படின்னா சதுரதே அப்படின்னு பிரிண்டிங் இங்கே கிளியரா இல்லை. சுபாஸ்ரய பிரகாசனாதி அயத்ன உபாயைஹி விமுக வசீகரண விஸ்ரம்பஜனன சம்ஸ்ரித விமுக வசீகரண விஸ்ரம்பஜனன சம்ஸ்ரித தோஷ ஆச்சாதன விருத்த அனுகூலீகரணாதிஷு குஷலத்வம். இங்கே இந்த பிரிண்டிங்க்கு கிளியரா இல்லை. சுபாஸ்ரயா முதல்ல சுபாஸ்ரயம்ன்றது சுபாஸ்ரய பிரகாசனாதி பிரகாசனாதி அயத்ன உபாயைஹி அப்படின்னு பிரகாசனாதி அயத்ன உபாயைஹி அப்படின்னார். சாதுரியம் எப்படி இருக்குன்னா அவனோட ரூபத்தை காமிச்சா போருமா பகவான். வேற எந்த உபாயமும் வேண்டியதில்லை. தன்னோட ரூபத்தை காமிக்கிறான், அது போறோம். யாருக்கு யாருக்கு வேணாலும் விசுவாசம் வந்து விட்டது அவன் பக்கத்துல அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரூபம். அவன் ரூபம் பார்த்தாலே எல்லாருக்கும் எத்தனை அட்ராக்ஷன் அப்படின்னா வேற எந்த உபாயம் பண்ண வேண்டியதில்லை பகவான். என்னை ஆசிரியை நான் அவனுக்கு எது வேணுமானாலும் கொடுக்குறேன், எனக்கு எல்லா சக்தியும் இருக்கு, இதெல்லாம் சொல்றதோ பண்றதோ வேற ஏதாவது பண்ணி காமிக்கிறதோ எந்த விஷயமான எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. சும்மா ரூபத்தை காமிக்கிறான். திவ்யமங்கள விக்கிரம் சுபாஸ்ரயா சொல்றாரு இவரு. சுவாமி தேசிகன் சொல்றார் சாதுரியத்துக்கு சுபாஸ்ரயா பிரகாசனாதி. சுபாஸ்ரயத்தை பிரகாசனம் பண்றான். அயத்ன உபாயை, அதனால ஒரு பிரயத்னம் பண்ண வேண்டியதில்லை. தன்னை தன்னை காமிச்சுக்கிறதுக்கு என்ன பிரயத்னம் பண்ணும்? தன் ரூபத்தை காமிச்சுக்கிறான், அவ்வளவுதான். ஒரு பிரயத்னம் இல்லாத உபாயங்கள்னாலேயே விமுக வசீகரணம். யாரு அவனை பார்க்காம அந்த பக்கம் திரிந்து போறானோ அவனையும் கூட வசப்படுத்தி விடுறான். அவனுடைய ரூபத்தை காமிச்சா போறோம் பகவான். அவனுக்கு விமுகாளானவனும் கூட அவனுக்கு ஆபிமுக்கியம் ஏற்பட்டு விடுறது, வசப்படுத்தி விடுறது அவனுடைய ரூபம். அதே மாதிரி விஸ்ரம்பஜன விஸ்ரம்பம்னா விஸ்வாசம், மகா விஸ்வாசம் ஏற்பட்டு விடுறது. அதனாலேயே சம்ஸ்ரிச தோஷ ஆச்சாதன. சம்ஸ்கிருதால் ஆசிரியச்சவாட தோஷத்தை எல்லாம் மறைப்படுத்தி விடுறான் அவன். அந்த மாதிரி விருத்தானுகூலீகரணாதிஷு விருத்தவாளெல்லாம் அனுகூலமா இருக்கிற மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு குஷலத்தை அப்படின்னார். அதுதான் சாதுரியம் அப்படின்னு விடுறது. ஒரு ஸ்கில் அவனுக்கு இருக்கு. தன் ரூபத்தை காமிச்சே எல்லாரையும் வசப்படுத்தின்னு விடுறான். வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அதனாலேயே அவனுக்கு எல்லாருக்குமே விசுவாசம் ஏற்பட்டு விடுறது. யார் யார் விமுகாடோ அவ எல்லாம் ஆபிமுக்கியம் உண்டாயிடுறது அவளுக்கெல்லாம். இதெல்லாம் பாகவதத்தில் அற்புதமாக அனுசந்தானம் பண்ண ஜராசந்தனோட வதை பண்ணப்போ கிருஷ்ணர் அங்கே அவன் 10,000 மகாராஜாலை எல்லாம் எத்தனையோ 9,800 எத்தனையோ ஒரு பெரிய கணக்கு வருது அதில் மகாபாரதத்தில். அத்தனை பேர் அவ மகாராஜாலை எல்லாம் ஜெயிச்சு பந்திச்சு வச்சிருந்தான். ஜராசந்தம் ஏதோ யாகம் பண்ணி 10,000 மகாராஜாவை பலி கொடுக்கணும். அதுக்காக அவன் எல்லாரையும் சேர்த்து வச்சிருந்தான். அத்தனை மகாராஜாவில் அவள் எத்தனை கஷ்டத்தில் இருந்தாள்னா எத்தனையோ காலம் அவளுக்கு ஒரு சாப்பாடு கிடையாது, தீர்த்தம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான அவஸ்தையில் இருந்தாள். அந்த மாதிரி மகாராஜாவை எல்லாம் ஜராசந்தன் வதை அனுப்போ கிருஷ்ணர் சொன்னார், நீங்கள் எல்லாம் இப்போ ஃப்ரீ, நீங்கள் போங்க உங்க ராஜ்யத்துக்கு போய் இருங்கோ அப்படின்னார். அந்த மகாராஜாவில் எல்லாம் அந்த கஷ்டமான ஒரு ஸ்திதி பார்க்கவே முடியாது.
ஒன்றும் நேரிக்க முடியாது. ஒரு தீர்த்தம் இல்லை, சாப்பாடு இல்லை, அந்த மாதிரி அவஸ்தையில இருக்கிறவா கிருஷ்ணனோட ரூபத்தை பார்க்கிறா. அவரோட ரூபத்தை பார்த்ததே என்ன மாதிரி பரிவர்த்தனை ஆச்சு அவள்ல. அற்புதமாக விவரணம் பண்ற பாகவதத்துல. அவள் ரூபத்திலேயே பார்த்தா, அவள் ரூபத்திலேயே அதையே எல்லாருமே லேலிஷ்யமான அப்படி என்னாரு. அதையே சாப்பிட்ற மாதிரி இருக்கு, அதையே கண்ணுனாலேயே பருகிற மாதிரி இருக்கு. அது இந்த மாதிரி எல்லாம் விசேஷமான விவரணங்கள் எல்லாம் அந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டு கொடுத்து அவளுக்கு கிருஷ்ணனோட ரூபத்தை பார்த்த உடனே உடனே அவள் சொல்றார், நீ எல்லாம் போய் உங்களோட ராஜ்யத்தில் இருக்குன்னா நான் எங்கேயும் போகிறதுக்கு ஆசை இல்லை, ஒரே ஒரு ஆசை, உன்னோட சேவை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணு அப்படி என்ன எல்லாருமே பிரார்த்திக்கிறா அவனை. அத்தனை பேர் மகாராஜாவும் அந்த மாதிரி கிருஷ்ணனோட ரூபத்தை பார்த்தாள். அவ்வளவுதான். எத்தனை பரிணாமாச்சு அவள்ல அற்புதமாக விவரணம் பண்றது ஸ்ரீமத் பாகவதத்துல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவனோட இதெல்லாம் அவனோட ஆச்சரியமான குணங்கள். சாதுரியம், சாதுரியம் அப்படின்னு சொல்றார். குஷலத்துவம், ஸ்தைரியம், சரணாகத சங்கிரஹே தோஷ பிரதர்சகைः சுஹൃத்பிஹி அப்படி அகம்பனீயத்துவம். அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடிய சிஷ்யா அவனோட கைங்கரியம் பண்றார். எல்லாருமே பகவானுக்கு ஸ்ரீராமனோட வந்தா எல்லாமே சுக்ரீவம், அங்கதம், ஜாம்பவான், ஹனுமான் எல்லாரும் பகவானுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணுண்டு சுக்ரீவனோட சகா அப்படின்னு சொன்னார் ராமர். சுக்ரீவம் நாதமிச்சதி அப்படி என்னார். மூணு லோகத்துக்கு நாதமானாள் நாதன். சுக்ரீவம் நாதமிச்சதி, சுக்ரீவனை நாதனாக அவனை ஆசிரியச்சு வந்திருக்கா, சரணாகதி பண்ணியிருக்கா ராமர் அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்றார். அந்த மாதிரி சகா சுக்ரீவன் அவனுக்கு. இவ எல்லாம் இருந்தா விபீஷணன் வராரு அங்கே. ராம ராகவம் சரணங்கதா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்போ என்ன சொன்னா இவ எல்லாம் அப்படின்னா எல்லாருமே அப்போஸ் பண்றா. விபீஷணன் வந்து சாட்சாத்தாக ராவணன் தம்பி, இந்த சமயத்துல இது தப்பான காலம், தப்பான தேசம். நாங்கள் வந்து இங்கே இப்போ வந்து யுத்தத்துக்கு வந்துட்டோம். இதெல்லாம் சமுத்திரத்து தீரத்துல இருக்கோம். இனிமே யுத்தம் ஆரம்பிக்கிறது தாண்டி போனா அப்புறம் யுத்தம் தான். இந்த மாதிரி ஒரு சமயத்துல அண்ணாவை தியாகம் பண்ணி வந்தானே இவன். அதுவும் அல்லாம இந்த காலத்திலேயே வருது. நேராக யுத்தம் பண்றதுக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு சத்ரு பக்கத்துல வந்து சாட்சாத் ராவணனுடைய பிராத்தா வந்தா அவனையும் அவன் சகச்சாரனும் நாங்கள் மரண தண்டனை கொடுக்கணும், வதை பண்ணணும் இப்படியெல்லாம் சொன்னார். யார் சொன்னார்னா ராமருக்கு ரொம்ப அந்தரங்க சிஷ்யால் கைங்கரியப்படுறாள் அவ எல்லாம். சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவன் எல்லாருமே விரோதம் பண்ண எதுவுமே கேட்கல ராமர். அவ எல்லாமே சுக்ரீவனே விபீஷணரே ரொம்ப சந்தோஷமாக ஸ்வீகாரம் பண்ற மாதிரி பண்ணிவிட்டார் கடைசியில. அவர் சொன்னாரு, அவன் ராகவம் சரணங்கதகான்னு சொன்னானே அது என்ன காதுல கேட்டு கொடுத்து உடனே அவனுக்கு கொடுத்தாச்சு நான் அபயத்தை. தத்தமஸ்ய அபயம் கொடுத்தாயிடுத்து அப்போவே, எப்போவோ கொடுத்தாச்சு. உங்களுக்கு எல்லாம் அந்த சரணாகத்த ரட்சண தர்மம் நான் எப்படி பண்றேன், அது பிரகாசப்படுத்தணும் அப்படின்னா உங்களோட அபிப்பிராயத்தை கேட்டது என்ற மாதிரி ராமர் ரொம்ப உபாயமாக எல்லாத்தையும் சொல்றாரு. யாரு என்ன சொன்னாலும் பகவானோட சரணாகதி ரட்சண தர்மத்துக்கு ஒரு விதமான விரோதமும் ஏற்படலை. அந்த மாதிரி ஸ்தைரியம். ஒரு சங்கல்பம் பண்ணுதுன்னா விபீஷணனே ஸ்வீகாரம் பண்ணியாச்சு, யாரும் பதிலிக்க முடியாது. அந்தரங்க சிஷியாள் இருக்கட்டும், யார் கைங்கரியப்படுறாள், யார் சொன்னாலும் சரணாகத ரட்சண விஷயத்துல ஸ்திரமான புத்தி பகவானுக்கு என்ன ஆனாலும் ஸ்வீகாரம் பண்ணி ஆச்சு. அவனை ஸ்வீகாரம் பண்ணி சரணாகத சங்கிரஹே அப்படின்னார். சரணாகதாளுடைய சங்கிரகம் ஸ்வீகாரம் பண்றதுக்குள்ள தோஷ பிரதர்ஷகை, எத்தனையோ தோஷங்கள் காமிக்கிற எல்லாமே எல்லாம் இருந்தாலும் சுஹൃத்பிஹி அப்பி அவனுக்கு ரொம்ப ஹிதைஷிகள் அந்தரங்க கைக்கரியப்படுறாள். ஆனாலும் அகம்பனீயத்துவம், யாரும் அவனை அல்லாடிக்க முடியாது, பதிலிக்க முடியாது. அந்த மாதிரி சங்கல்பத்தை பண்றக்கூடியவன் அவனுக்கு ஸ்தைரியம், ஸ்திரத்துவம் சொல்லப்படுறது. இந்த ஸ்திரத்துவம் நமக்கு இங்க முக்கியமானது சரணாகதி சங்கிரக சமயத்துல அபயப்பிரதானுசாரத்துல பூர்ணமாக விவரணை இதுதான். சுவாமி தேசிகன் அற்புதமாக பண்றார். அபயப்பிரதானுசாரத்துல விபீஷண சரணாகதி விஷயத்துல எத்தனை அற்புதமாக சரணாகதி ரட்சணம் பண்ணார் பகவான். சரணாகதாளுக்கு எந்த ஸ்தானம் கொடுத்திருக்கான் பகவான், இதெல்லாமே அற்புதமாக நிரூபணம் பண்றார்.
அந்த மாதிரி அவனுடைய மகா குணம் ஸ்தைரியம் அப்படின்னு சொல்லப்படுறது. தைரியம் தைரியம் அப்படின்னாரு. அடுத்ததாக இதுவும் கூட பிரிண்டிங் கிளியரா இல்லை இங்கே. அபிமத வியோக பிரசங்கேபி அபக்ன பிரதிஜத்வம். அபிமத வியோக பிரசங்கே அப்பி, அபிமதாளோட வியோகத்தோட பிரசங்கம். அபிமத வியோக பிரசங்கே அப்பி அபக்ன பிரதிஜத்வம் அப்படின்னார். அபக்ன பிரதிஜத்வம். பிரதிஜையை வந்து அவன் என்ன ஆனாலும் பிரதிஜை விட மாட்டான். ஒரு பிரதிஜை பண்ணிவிட்டா ரிஷிகளுக்கெல்லாம் வாக்கு கொடுத்துட்டான் பகவான், நான் உங்களோட விரோதிகளை எல்லாம் சம்ஹாரம் பண்றேன் அப்படின்னுட்டா. ரிஷிகளை காமிச்சார். தண்டகாரண்யத்தில் வந்த உடனே ராமருக்கு ஏஹி பஷ்ய சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம். பாரு எத்தனை பேர் ராட்சசாள், எல்லாரையும் வந்த ராட்சசாள்லாம் வந்து இந்த மகா ரிஷிகள் உன்னோட தியானம் பண்ணிட்டு இருந்தா, அவளை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி அவளோட சரீரத்தை எல்லாம் ஒரு மலை மாதிரி ராசி காமிக்கிறார். பாரு ஏஹி பஷ்ய சரீராணி ரிஷீனாம் பாவிதாத்மனாம். பாருப்பா இந்த மாதிரி இருக்கு இங்க நம்ம அவஸ்தை. நீ தான் ராஜா நமக்கு, நாங்களும் உன்னோட ராஜ்யத்துக்கு சேர்ந்தவா, நீ ரட்சணை பண்ணணுமோ வேண்டாமோ, இது உன்னோட கர்த்தவியம் இல்லையா? உடனே ராமர் சொன்னார், நீங்கள் கேட்காமலேயே நான் பண்ண வேண்டியது, ஆனா நீங்கள் ஸ்பஷ்டமாக கேட்டு நான் உங்களோட விரோதிகளை எல்லாம் நாசப்படுத்துறேன் அப்படின்னு. சீதை சொன்னா, இது சரியா, நீ தனுசு வச்சுருக்கேன்றதுக்காக அவரு, நீ க்ஷத்திரியம் தனுசு இருக்கு, உனக்கு என்ன விரோதம் பண்ண ராட்சசாள், எப்படி அவளை ரட்சணம் நீ சமாரம் பண்ண முடியும்? அப்படின்னா, என்னை ஆசிரியச்சவாளுக்கு யார் விரோதிகளோ எனக்கும் விரோதிகள். பிரதிஜையே பண்ணி ஆச்சு, அவ கேட்காமலேயே பண்ண வேண்டியது. பிரதிஜை பண்ணி ஆச்சு. நீ ஒன்னாலையும் வியோகமாலாம் லக்ஷ்மணனையும் விடுத்து நான் ரெடியா இருக்கேன், சித்தமா இருக்கேன், என்னோட பிராணமே போகலாம். துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம். நான் வந்து அபிஜஹ்யாம் விட்டு விடுறேன், நான் என்னோட பிராணத்தையே விட்டு விடுறேன். ஆனா பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய நஹி பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷத்தः. ரிஷிகள் பிராமணால் பிரம்மவித்துகள் அவ பக்கத்துல நான் பண்ண பிரதிஜையை எப்படி கைவிட முடியும்? முடியவே முடியாது. உன்னையும் நானும் விடுறேன், லக்ஷ்மணனையும் விட முடியும், என்னோட பிராணத்தையே விடுறேன், பிரதிஜை மாத்திரம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் இது. அவனோட தைரியம். அபிமத வியோகம், ரொம்ப அபிமதாளோட வியோகம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, அவன் பிரசங்கேபி அபக்ஞ பிரதிஜத்வம், பிரதிஜை விட மாட்டான். அது அவனுடைய தைரியம் அப்படின்னு. வியத்யேனவா ஸ்தைரிய தைரியோ வியாக்கியானம். ஸ்தைரியத்தையும் தைரியத்தையும் இந்த அர்த்தத்தை ஸ்தைரியத்துக்கு சொல்லலாம், அதை வந்து தைரியத்துக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி சொல்லக்கூடியது. பிரபல பிரதிபக்ஷோபனிபாதேபி சாவக்ஞ திருடச்சித்தத்துவம் அப்படின்னு சொன்னார். எல்லாமே அவருடைய இதெல்லாம் வந்து தைரியம்னு சொல்லக்கூடிய தைரியம் ஸ்தௌரியம். எந்த மாதிரி மகா குணங்கள் பகவான் இதெல்லாம் பிரகாசப்படுத்தியிருக்கார் அவதாரங்கள்ல எல்லாம் விசேஷமாக பிரகாசப்படுத்தினது அப்படின்னு சொல்லி இதை அனுசந்தானம் பண்றார். இதே மாதிரி பாஷ்யக்காரர் பகவானுடைய ஆச்சரியமான குணங்கள் இங்கே சரணாகதி பண்ணக்கூடிய சமயத்தில் நாங்கள் இதெல்லாம் அவனுடைய அனுசந்தானம் பண்ணமோ, விசேஷமான குணங்கள், அதுக்கு என்னென்ன விசேஷமான அர்த்தங்கள், எப்படி அந்த குணங்களை நாங்கள் தெரிய முடியுமா அப்படின்னு அதில் சில விஷயங்கள் சுவாமி தேசிகன் அற்புதமாக இதில் விவரணம் பண்ணுறார். அதை மேற்கொண்டு அனுசந்தானம் பண்ணலான்னு சொல்லி எல்லாருக்கும் நமஸ்காரம் தெரிவித்து நிற்கிறேன். யோ நித்யமுச்சித பதாம்புஜைக்பர்பூமி அமோஹதஸ்தரித்திராணி நாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य सिन्धो रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये। वेदार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। भगवान्तमहादेशिकाय नमः। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु।